3 துறவிகள் தன்னோட நீண்ட நடைப்பயணத்துல ரொம்ப களைப்படைஞ்சதுனால வழியில இருக்க ஒரு கோயில் போய் தியானம் பண்ணிட்டு ஓய்வெடுக்க முடிவு பண்ணாங்க. அதன்படியே ஒரு மெழுகுவர்த்தியில இருந்து வர வெளிச்சத்தை பார்த்துட்டே தியானம் பண்ண ஆரம்பிச்சாங்க. காற்று பலமா வீச முதல் துறவி சொன்னாரு, அச்சிச்சோ மெழுகுவர்த்தி அணைய போதே. 2வது துறவி சொன்னாரு, "ஷ், சத்தம் போடாத." 3வது துறவி சொன்னாரு, 2 பேரும் பேசிட்டே இருக்கீங்க, நான் மட்டும்தான் அமைதியா தியானம் இதை கவனிச்சுட்டே இருந்த கோயிலுக்கு வெளியில இருந்த ஒரு பிச்சைக்காரர் நினைச்சாரு, முதல் துறவி ஒளி அணைஞ்சு போயிருமேங்கிற பயத்துல பேசினாரு. 2வது துறவி மத்தவன் என்ன தப்பு செய்யறாங்கிறத சுட்டி காட்டு பேசினாரு. 3வது துறவி தன்னோட பெருமையே பேசுறாரு. ஆக மொத்தம் அவங்களுக்கு அவங்களோட குறிக்கோளே மறந்து போச்சு. இப்போ அந்த பிச்சைக்காரர் மெழுகுவர்த்திய அணையாத இடத்துல எடுத்து வச்சுட்டு போனாரு. இப்படிதாங்க நம்ம வாழ்க்கையில நம்ம சிந்தனைகளையும் நம்ம வார்த்தைகளையும் அமைதியா வைக்கல அப்படின்னா நம்ம குறிக்கோளே மறந்து போயிரும்.